இப்போது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான அரசியல் அதிரடிக்கு வருவோம். இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. தேர்தல் நேரத்தில் இந்த தீர்ப்பின் காரணமாக நடைபெறும் விசாரணையில் இரட்டை இலைக்கு சிக்கல் வருமா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கோம். அதெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்னும் ஒரு வருஷத்தில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்குங்க. மற்ற கட்சியெல்லாம் அடுத்த கட்ட நகர்வுகளை மும்முரமாக இருக்காங்க. ஆனால் அதிமுகவுக்கு சொந்த கட்சியின் பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை தலை தூக்கி இருக்கிறது. இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுகின்றது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில். சரி, திமுகவை எடுத்துக்கொண்டால் திமுக மும்முரம் காட்டி வருகிறார்கள். அதாவது விரைவில் ராஜ்யசபா எம்பியாக பதவி ஏற்கவிருக்கிறார் திரு கமல்ஹாசன். இன்னொரு 4-5 மாதத்தில் நாடாளுமன்றத்தில் திமுக சார்பாக கமல்ஹாசன் அங்கே நாடாளுமன்ற எம்பியாக பதவியேற்பார். அவர் ராஜ்யசபாவில் பேசுவார். ராஜ்யசபாவின் எம்பியின் பதவி காலம் 6 ஆண்டுகள் என்பது நமக்கு தெரியும். ஏற்கனவே திமுகவிற்கும் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கும் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக தமிழக சட்டமன்ற பிரச்சார காலத்தில் திமுகவிற்கு கமல் வாக்கு சேகரிப்பாரா என்பதையும் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இது திமுக அப்டேட். அப்படியே மற்ற கட்சிக்கு போவோமா? விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல் வியூகம் வகுத்து தரக்கூடிய பிரசாந்த் கிஷோருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். பிரசாந்த் கிஷோரும் நிர்வாகிகளோடு பேசுகிறார். மும்முரமாக போய்கொண்டிருக்கு அவர்களுடைய தேர்தல் வியூகம். எப்படியாவது வென்றுவிட வேண்டும், யாரோட கூட்டணி அமைக்கலாம், எங்கெல்லாம் செல்வாக்கு இருக்குது, எந்த மாதிரி அணியெல்லாம் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி லிஸ்டெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரை ஆரம்பத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக வியூகம் வகுத்து தந்தாலும் சமீபத்தில், அதாவது சென்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய கணிப்பு பலிக்கவில்லை. அவர் என்ன சொன்னார், பிஜேபி மட்டும் 300 தாண்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் சுமார் 240 என்பதால் அவரே இந்த முறை என்னுடைய கணிப்பு பணிக்கவில்லை என்று ஒப்புக்கொண்டார். பிறகு அவர் அரசியலுக்கெல்லாம் போனார். பீகாரில் போனார், நிதிஷ்குமார் கட்சியில் இருந்தார். பிறகு தனியாக அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார். இடைத்தேர்தலில் வெற்றி பெற முடியல. அவருடைய அரசியல் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்ற கேள்விக்குறியான நேரத்தில் அவர் தற்பொழுது விஜயுடன் இணைந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஜய் கட்சியும் சீமானும் இன்று நேரடியாக வார்த்தை மோதலில் ஈடுபட்டார்கள். முதல்ல சீமான் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, விஜய்க்கு பணக்கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டார். அதனால தான் இந்த தேர்தல் வியூகம் வகுப்பவர்களை அழைத்து கொண்டு வியூகம் வகுக்கிறாங்களே என்று அவரிடம் கேள்வி கேட்கும் பொழுது அவ்வாறு சொல்லிவிட்டார். அதற்கு விஜய் கட்சியினர் பதிலடி கொடுத்திருக்காங்க, சீமானுக்கு எதையாவது உளறுவதே வழக்கம் என்று. 2 கட்சிகளும் மோதிக்கொள்கிறார்கள். அடுத்ததாக தேமுதிக கிட்ட வந்தோம் அப்படின்னா, ஏற்கனவே அதிமுகவோட கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க, ராஜ்யசபா சீட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த ராஜ்யசபா சீட்டுக்கான நேரம் வந்து விட்டது. அந்த ராஜ்யசபா சீட்டு யாருக்கு என்ற கேள்வி பிரேமலதா அவர்களிடம் முன்வைக்கப்பட்டது. விஜய் பிரபாகரனுக்கா அல்லது சுதீஷுக்கா என்று. பிரேமலதா அளித்த பதிலை தற்பொழுது பார்த்து விடுவோம். கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயுடன் நாங்கள் கூட்டணி அமைப்போம் என்றது நீ விஜய் கேட்கணும். நாங்க 20 வருஷ கட்சி. இந்த கேள்வி எங்க கிட்ட நீங்க கேட்க கூடாது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் மாதிரி அரசியல விஜய் எடுபடுவார் நினைக்கிறீங்க? அது நான் எப்படி, நான் என்ன ஜோசியமா சொல்ல முடியும்? அவர் எடுபடுவாரா எடுபட மாட்டாரான்றது நான் சொல்ல முடியாது. யூகமாகவோ இல்ல ஜோசியமாவோ நான் சொல்ல முடியாது. அவருடைய அடுத்த கட்ட அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அடுத்த கட்டது அவர் செயல்பாடை பொறுத்து தான் அது இருக்கும். மற்ற கட்சியெல்லாம் பார்த்துட்டோமா? இப்போ நாம் முதல்ல பார்க்கவிருந்த அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்திற்கு வருவோம். நீதிமன்றம் என்ன அதிரடி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. தேர்தல் நேரத்தில் இது தொடர்பான விவகாரத்தில் இரட்டை இலை சின்னத்திற்கு சிக்கல் வருமா? ஒருவேளை தேர்தல் ஆணையம் விசாரிக்கிறாங்க, சட்டமன்ற தேர்தலுக்குள்ள ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியல, தெளிவான முடிவு எடுக்க முடியல, விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ யாராவது சின்னத்தை முடக்க வேண்டும் என அதிமுகக்குள்ளேயே உட்பிரிவாக இருக்கவங்க ஒருவேளை வழக்கு போட்டாலோ அல்லது வேற யாராவது வெளியேந்து வழக்கு போட்டாலோ ஒருவேளை அதிமுகவின் சின்னத்தை முடக்க நேரிடுமா என்ற கேள்விகள்லாம் முன்வைக்கப்படுது. இது இன்னும்
உறுதியாக தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கவில்லை. ஓபிஎஸ் கருத்து தெரிவித்திருக்கிறார், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்று. சரி, செங்கோட்டையன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கல. இது வழக்கு தொடர்பாக வந்த தீர்ப்பு. தேர்தல் ஆணையத்திற்கு முகாந்திரம் இருப்பதாக உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கையில் செங்கோட்டையன் வீட்டில் குவிந்த அதிமுக ஆதரவாளர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் குவிஞ்சிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி கலந்துக்கிற ஒரு ஃபங்க்ஷனில் இவர் கலந்துக்கல. கேட்டால் எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு அந்த ஃபங்க்ஷனில் முக்கியத்துவம் கொடுக்கப்படல, நான் எப்படி கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டார். இந்த நிலைமையில தான் அவரோட வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பெல்லாம் போடப்பட்டது. அவருடைய ஆதரவாளர்களும் ஒன்று திரண்டார்கள். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். இப்படியாக ஆதரவாளர்கள் அவங்க பக்கம் குவிந்திருக்கிறார்களே. நீங்கள் வேற கட்சி தலைமைக்கு எதிராக இருக்கீங்களே, இது என்ன எங்கே போய் முடிய போகுது, நீங்கள் கட்சியில் தனி அணியாக மாறுவீர்களா அல்லது என்ன நடக்கப் போகிறது என்று பத்திரிகையாளர்களும் ஆர்வத்தோடு அவர்கிட்ட கேள்விகளை முன்வைக்க அவர் என்ன சொல்லிட்டார், இதெல்லாம் முடிஞ்ச விவகாரம், அதை பற்றி பேச வேண்டாங்கிற அளவில் அவர் பேசிவிட்டார். அடுத்த கட்டமாக திரு செங்கோட்டையன் என்ன பேசவிருக்கிறார், யாருடனெல்லாம் சந்தித்து பேசுவார், இதெல்லாம் மிகப்பெரிய சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் இன்று காலை செய்தியாளர்கள் சந்தித்தார். ரொம்ப தெளிவாக பேசிவிட்டார். அதிமுக உட்கட்சி விவகாரத்தை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் கிடையாது என்ற கருத்தில் மிக ஆழமாக இருக்கிறார். ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இந்த குழப்பங்கள்லாம் இருக்க மற்ற கட்சிகள்லாம் அடுத்த கட்ட நகர்வு, இன்னும் ஓராண்டில் சட்டமன்ற தேர்தல் வருதே, யாரோட கூட்டணி வைக்கலாம், எப்படி நம்மளுடைய திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், என்ன மாதிரி பிரச்சாரம் செய்தால் மக்களிடம் எடுபடும், இப்படியாக வியூகம் வகுத்து கொண்டிருக்கும் நேரத்தில் அதிமுகவிற்கு வந்திருக்கும் உட்கட்சி சோதனைகள் 2. கட்சி உள்ள இருக்க முன்னாள் அமைச்சர்களே வெளிப்படையாக அதிருப்தி தெரிவிப்பது. 2வது, நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் அதிமுக உட்கட்சி விவகாரத்தை விசாரிக்கலாம் என்று சொன்னது தற்பொழுதைய அதிமுக தலைமைக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இதை எவ்வாறு கையாளவிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று நாம் பார்க்க வேண்டி இருக்கும். இந்த விவகாரம் தொடர்பாக பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். இவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாக்கா கட்சி நல்ல வலுவா இருக்கும். இவங்க ஆளுக்கால தனித்தனியா குற்றச்சாட்டிக்கிட்டு ஒற்றுமையா இல்லாம இருக்கிறாங்க. எப்படி ஒன்று பண்ண முடியாது? ஒன்று சேர முடியுமா? ஒன்றே சேர முடியாது. அம்மா எம்ஜிஆர் இல்லாத அந்த கட்சியே இல்லைங்க. அவங்க 2 பேர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க. வெறும் டம்மி பீஸாட்ட இருந்து என்ன பண்ண முடியுங்க? உண்மையாக கருத்து. பிளவு ஏற்பட்டு விட்டது என்று நினைப்பது தவறு. பிளவு ஏற்படாத வண்ணம் இனியும் அந்த கட்சி நிதானத்தோடு சென்றால் அந்த கட்சிக்கு நல்லது. இது அதிமுகவே இருக்குமாங்கிற டவுட்ல இருக்கு. இது 4 பிரிவா இருந்தானே 5 பிரிவா இருந்தானே அதிமுகவே இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏற்கனவே கோர்ட்ல கேஸ் நடந்துச்சு. அது இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு அது ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் என்னன்னு தெரியும். கட்சிக்குள்ள நிச்சயமாக செங்கோட்டையன் அவர்கள் பக்கம் தான் எல்லா எம்எல்ஏக்கும் எல்லா தொண்டர்களும் அவர் பக்கம் நிச்சயமாக நிற்பாங்க. அவருடைய கருத்து நியாயமான கருத்து. தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சிக்கு புகைப்படம் வைக்கல அப்படின்னு சொன்னா அவங்க கேட்கறது நியாயம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பாராட்டு விழாவுக்கெல்லாம் வைக்கல அப்படின்னு பார்க்கும்போது இது அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லைங்கிற ஒரு விஷயத்தை தான் வெளிப்படுத்துது. ஒரு பிளவை தான் ஏற்படுத்தும் அந்த விஷயம்.